நம்மள பல பேருக்கும் மணி பிளான்ட் வளர்க்குற பழக்கம் இருக்குது இல்லைங்களாங்க. அந்த வகையில் வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி ஹேங்கிங் பவுல்ஸில் நம்ம மணி பிளான்ட் வளர்க்கும் போது நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் நல்ல ப்ராஸ்பர்ட்டியும் அந்த மணி பிளான்ட் நமக்கு ஏற்படுத்தி தருங்க. ஒருபோதும் மணி பிளான்ட்டோட பிரான்ச்சஸ் கீழ் நோக்கி போகிற மாதிரி இருக்கவே கூடாதுங்க. மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கணும், இல்லைனா ஹரிசாண்டலாக வளர்க்குற மாதிரி வளர்க்கணுங்க. அதோட பிரான்ச்சஸ் கீழ் நோக்கி போகிற மாதிரி இருக்கவே கூடாதுங்க. அப்படி கீழ் நோக்கி போகிற மாதிரி நீங்கள் மணி பிளான்ட்டை வளர்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் கீழ் நோக்கி போகுங்க. நான் என்னோட வீட்டு வாசல்லையே 2 ஹேங்கிங் பவுலில் இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சிருக்கேங்க. அது எவ்ரிடே மார்னிங் நான் வீடு கதவை திறந்து வந்து அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி இது மாதிரி ஹேங்கிங் பவுல்ஸில் மணி பிளான்ட் வளர்த்து பாருங்களேன். உங்களாலையும் அந்த மாற்றத்தை உணர முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத ஏன் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட 7 Cube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் மூலமா நான் என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேங்க. சின்ன சின்ன டிப்ஸையும் சின்ன சின்ன சேஞ்சஸையும் என்னோட லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணதுனால நிறைய மாற்றத்தை நான் உணர்ந்திருக்கேங்க. ஸோ அதை தான் இந்த சேனல் மூலமா நான் உங்களுக்கு டிப்ஸா கொடுக்க போறேங்க. நீங்களும் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியுங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம 7 Cube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் grow together. Thanks for watching. Bye bye.